எப்படிண்ணா இருக்கு? நீ வரைஞ்சியா? ஆமாண்ணா, நான் தானே வரைஞ்சேன். சிங்கிள் கலருக்கு 20 லட்ச ரூபா கொடுத்தீங்க. இதுல சில பல கலர் விட்டுருக்கேன். ஒரு 4-5 லட்சம் தேராது. அட்லீஸ்ட் 2 லட்சம். என்ன நினைச்சது வரைஞ்ச? ஓவியத்தோட அர்த்தத்தை ரசிகன் தான் புரிஞ்சுக்கணும். கலைஞன்ட்ட கேட்க கூடாது. நாயா சூப்பரா இல்ல? பாத்ரூம்ல பிரஷ்ஷ காணோன்னு தேடிக்கிட்டு இருந்த, நீ எடுத்துட்டு வந்துட்டியா? ஆயா அச்சு வாயிலாம் வச்சிருவேன், பேசாம போயிரு. டேய், இதை எடுத்துட்டு போய் வீட்டுக்கு வெளியில வைடா. திருஷ்டியாவது குறைஞ்ச மாதிரி இருக்கும். படம் வரைஞ்சிருக்கான பெரிய அதிசய படம். இந்த பெயிண்டிங் எனக்கா கொண்டு வந்தியா? ஆமாண்டா, உனக்காகுதா? எங்க இருந்து? லண்டன். ஓ, எவ்வளோ? 2 lakhs. எப்படி இருக்கு? இந்த ஆர்டிஸ்ட் என்ன சொல்றான்னு புரியல. புரியலையா? பார்த்த உடனே புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். வேற ஆங்கிள் இருந்து பார்க்கணும். Got it. I got it. அது இந்த ரெட், எல்லோ, ஆரஞ்சு அண்ட் ப்ளூ மனுஷனுக்குள்ள இருக்கிற உணர்வுகளை சொல்லுது. Am I right? பிரசாத், you're a genius டா. Thank you. I'll buy it. என் டேஸ்ட் நல்லாவே தெரியும். நல்லா தெரியும். So the land contract is in and I've checked it. என்னண்ணா கூப்பிட்டீங்களா? அந்த கவரை எடுத்துக்கோ. என்னண்ணா அது? உன் பெயிண்டிங்க்கு கிடைச்ச பணம் 2 லட்சம். ஏன் பெயிண்டிங்கா? ஃபர்ஸ்ட் டைம்ண்ணா இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறது. அட சம்பாதிதே தான் நான் ஃபர்ஸ்ட் டைமு. எனக்கு தெரியுண்ணா, சின்ன வயசுல இருந்தே வெள்ளை பேப்பரை பார்க்கும்போதெல்லாம் கை பரப்பறாங்க, அப்படியே கற்பனை ஊத்தா வரும். அப்ப புரியல, இப்ப புரியுது. இப்ப காட்டுறேன் நான் யாருன்னு. இனிமே யாராலும் என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இனி ஓய மாட்டேன் அந்த ஓவியம் சீனும். தமிழ்நாட்டில் ஒரு பிரளயமே நடக்க போகுது.